தமிழ்நாட்டிலே என்னென்ன நெருக்கடிகளை தர முடியும் அவ்வளவு நெருக்கடிகளையும் தருகிறார்கள். ஒரு மாநில அரசுக்கான சுதந்திரத்தை தர மறுக்கிறார்கள். நிதி ஒதுக்கீடு செய்ய தயங்குகிறார்கள், தடுக்கிறார்கள், தவிர்க்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கும்பல் பீகாரிலே என்ன செய்திருக்கிறது பாருங்கள். கூட்டணி வைத்து, ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு கடைசியில் முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த நிதிஷ்குமாரை ராஜினாமா செய்ய வைத்து அவரை டெல்லிக்கு செல்லுங்கள் என்று ராஜ்யசபா உறுப்பினராக்கிவிட்டு பாரதிய ஜனதா இன்றைக்கு பீகாரிலே முதலமைச்சர் பொறுப்பிலே அந்த பீடத்திலே அமருகிற சூழல் உருவாகி இருக்கிறது. எவ்வளவு பெரிய நன்றி கெட்ட செயல் இது, எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோக செயல் இது. தமிழ்நாட்டுக்கும் வராது என்று சொல்வதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை அதிமுகவுக்கு வாக்களித்து அதிமுக ஆட்சியை கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் அந்த நாற்காலியை அவரால் தொடர்ந்து அமர்ந்திருக்க முடியுமா என்கிற கேள்வி எழுகிறது. எடப்பாடிக்கும் நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த கதி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இதைத்தான் 2 வருடங்களாக நான் தலையில் அடித்துக் கொண்டு சொன்னேன். ஆனால் எடப்பாடி அவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டி காப்பாற்றிய திராவிட இயக்கமான அதிமுகவை கரையை விட்டு விடாதீர்கள், காப்பாற்றுங்கள். நீங்கள் தனித்து நின்றாலேயே அதிமுகவின் வாக்கு வங்கி உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும். ஜெயலலிதா அம்மையார் இல்லாமலேயே நீங்கள் 65 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு அந்த வாக்கு வங்கி உங்களுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. பாஜகவோடு சேர வேண்டாம் என்று எவ்வளவு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? இதையெல்லாம் முன்னுணர்ந்த ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த முன்னுணர்ந்த அடிப்படையில் தான் திமுகவோடு இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் நமக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வதில் நமக்கும் ஒரு பொறுப்பு உண்டு.